கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 21:36, மேத்யூ 21:36. பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களையும் அப்படியே செய்தார்கள். இந்த வசனம் உங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, இது கர்த்தருடைய இருதயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. யாருக்கு? தனக்கு விரோதமாக வாழக்கூடிய மக்கள் மேலும் கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை எவ்வளவு சாந்தமாக, எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார் என்று காட்டக்கூடியதாக. மறுபடியும் ஏன்னா கர்த்தர் அவ்வளவு லெகுவாக விட்டு கொடுக்கிறவரே இல்லை. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவர் மறுபடியும் பின்னும் என்று சொல்லக்கூடிய காரியம் என்ன கேட்குறது? அவருடைய பொறுமை, அவருடைய இரக்கம், அவருடைய லாங் சஃபரிங் சொல்கிறோம் இல்லையா, பொறுமை, நீடிய பொறுமை என்று சொல்லக்கூடியதா. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, நம்ம நிராகரித்த உடனே அவர் நம்ம மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வர்றதில்லை. ஆனால் மாறாக என்ன பண்ணுறாருன்னா, அவர் உடனே நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இது இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலிருந்து நம்ம ரொம்ப அழகாக பார்க்க முடியுது. ஒரு தீர்க்கதரிசிக்கு அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு எச்சரிக்கை பின்பாக இன்னொரு எச்சரிக்கை, அவர் திரும்ப திரும்ப கூப்பிடக்கூடிய காரியம். ஏன்னா கர்த்தர் திரும்ப திரும்ப அவருடைய மக்கள் அனுப்புகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறு முந்தினவர்களிலும். ஏன்னா மீதி நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் அவங்களெல்லாம் போக மறுபடியும் வேறு தீர்க்கதரிசிகளை அனுப்பக்கூடியதாக. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஓசியா, ஆமோஸ், மீகா, சப்பனாயா, ஆகாய், சகரியா, மலாகி, மல்கியா, கடைசியில் யார்? யோவான் ஸ்நானகன். இவங்க எல்லாருமே என்ன? கர்த்தருடைய அதிகாரத்தோடு, கர்த்தருடைய செய்தியோடு, கர்த்தருடைய இருதயத்தோடு வந்தாங்க. அன்னை என்ன ஒன்று காட்டுதுன்னா, கர்த்தர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை கைவிடவே இல்லை. அவர் திரும்ப திரும்ப தன்னுடைய சத்தத்தை சொல்லி கொண்டே இருக்கிறாரு. இப்போ மறுபடியும் அனுப்பிச்சிருங்க. யாருன்னா அவங்க முந்தினவர்களும் அதிகமான வேலைக்காரர்கள். ஏன்னா கொஞ்சம் பேர் அனுப்பலை, அதிகமானவர்களை. அது என்ன காட்டுது? கர்த்தருடைய தாராள குணத்தை காட்டுதா? அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று சொல்லக்கூடியதாக. மனுஷன் எப்படியாவது மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும், நான் அதனால் அவங்க எப்படியாவது திரும்பிடுவாங்க, அவங்க எப்படியாவது திருந்திடுவாங்க என்று சொல்லக்கூடிய அவருடைய அன்பு மூலமாக என்ன? அவருடைய கிருபை பெருகி கொண்டே போகிறத காட்ட முடியுதா? அவங்க என்ன? அவர்களையும் அப்படியே செய்தார்கள். என்ன? அவங்கள அடித்தாங்க, கொலை பண்ணாங்க, கல்லால் எரிஞ்சாங்க. அவங்களுடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டு போனது. அவங்க எதிராக செயல்படக்கூடிய காரியம், அவங்க பாவத்தில் கூடுனது. அவங்க மாத்திரமில்லை, கர்த்தருடைய அதிகாரத்திற்கு எதிராக முழுமையாக நிராகரிக்கக்கூடிய காரியம். ஏன்னா எரேமியாவை எப்படி கொலை செய்தாங்க, எசேக்கியேலை எப்படி நிராகரித்தாங்க, சகரியா எப்படி கொலை செய்யப்பட்டார், தீர்க்கதரிசிகள் எப்படி இது பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடிகிறதா? சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது என்னை பொறுத்தளவுக்கு இந்த அதிகாரத்தில் இந்த வசனமும் சரி, அடுத்த அதிகாரத்தில் கல்யாண விருந்துக்கு அவர் திரும்ப ஆளுங்களை அனுப்பிச்சு மீண்டும் போய் வழிகளிலும் சந்திகளிலும் இருக்கவங்கள கூட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய பொறுமைக்கு அளவே இல்லைங்க. எப்படி? அதாவது ஒரு செய்தியை சொல்லி அந்த செய்தியை கேட்டு திருந்துவோமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்க கூட கிடையாது. இவர்கள் என்ன? அவுட்ரைட்டாக கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தர்கிட்டருந்து வரக்கூடிய செய்தியை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அவர்கள் மேலும் கர்த்தர் எவ்வளவு ஒரு நீடிய பொறுமையுள்ளவராய், எவ்வளவு தாராள குணமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பொறுமையை சிந்தித்து பாருங்களேன். கர்த்தர் ஏன்னா அவர் திரும்ப திரும்ப இன்னைக்கும் என்ன பண்ணுறாரு? நீ மனம் திரும்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி கொண்டே தான் இருக்கிறாரு. சபையே நீங்கள் விழித்து கொள்ள வேண்டிய காலம் இது. ஏன்னா இன்றைக்கு சபையில் இருவேறான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கத்தில் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறார், கர்த்தர் உனக்கு அதை கொடுக்குறார், இதை கொடுக்குறாருன்னு சொல்லக்கூடிய. ஏன்னா எரேமியா காலகட்டத்தில் எரேமியா அதை தான் சொன்னார். எப்பா நீங்கள் மனம் திரும்புங்க, இல்லைன்னா அழிவு வரப்போகுது.
ஆனால் மக்கள் என்ன சொன்னாங்க, ஒரு ஒரு சாரர் மக்கள் எல்லாம் அதெல்லாம் ஒன்றுமில்ல, உனக்கு சமாதானம் சமாதானங்கிற காரியத்தை சொன்னாங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கும் கர்த்தர் திரும்ப திரும்ப சபைக்கு என்ன சொல்றார் தெரியுமா? நீ மனம் திரும்புங்கிற காரியத்தை சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆனால் மனம் திரும்பாம இருதயம் கடினப்பட்டு பாவத்தில் கடினப்பட்டவர்களாய் பாவத்தை இன்னும் துன்மார்க்கத்தை அதிகமாக செய்யக்கூடிய மக்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய இரக்கத்திற்கு பின்பாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாய் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொண்டு இன்றைக்கே கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீங்க தயவு செய்து மனம் திரும்பாமல் போகாதீங்க. வல்ல பிதாவே, இதோ நீங்கள் திரும்ப திரும்ப மனம் திரும்பு என்கிற செய்தியை அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு சொன்னீங்க, இன்றைக்கு சபையில் உள்ள மக்களுக்கு சொல்கிறீங்க. அதை கேட்டு மனம் திரும்பக்கூடிய மக்களாய் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மாற நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.